வணக்கம். இன்று சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் உயர்மட்ட குழுவும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனைகள் எதுக்குன்னா, ஏற்கனவே அறிவித்தபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்க வேண்டும், பாராளுமன்றத்தை பற்றி நமது கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. எனக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கு. அந்த கூட்டணி குறித்து, கூட்டணி சேருகிறோமா இல்லையா, இந்த பாராளுமன்ற நமது நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் இன்னொரு 15 நாட்டில் மீண்டும் உயர்மட்ட குழுவை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த முடிவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகள் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து உயர்மட்ட குழுவில் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவங்க கருத்தை தனிப்பட்ட முறையில் நான் என்றைக்குமே அவங்களை ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் அங்கே ஒன்று பேசுனீங்க, இதுதான் அவங்க உறுதியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன். அந்த முடிவுக்கு ஏற்ப உயர்மட்ட குழு அதை பதிவு செய்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த முடிவை எடுப்பேன். அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். கூட்டணி இருக்கணுமா இல்லையா, ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா, இல்லாட்டி இலக்கு 2026 பயணிப்போமா என்ற ஒரு முடிவை 15 நாட்களுக்கு தெரிவிப்போம். பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றேன். அது கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும், யார்கிட்ட பேசுறேன்னு அவங்களே சொல்லுவாங்க. இல்லை வாய்ப்பு இருப்பதை எப்படி எடுக்க வேண்டிய அந்த முடிவு வந்து நான் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கேட்குறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறோம். ஏன்னா 2026க்கு அந்த முடிவு வந்து அந்த முடிவின் பிரதிபலிப்பு அந்த 2026 தெரியும். ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியாக இருக்கணும். பல முறை பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே 16 ஆண்டுகள் பயணித்திருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை, சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது. ஆனால் எடுக்கின்ற முடிவு 2026 நோக்கி பயணிக்கும் போது சிறந்த முடிவு அமையணும். இனி நாம் எந்த இடத்திலும் ஒரு சறுக்குகள் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான் எடுக்கும். விஜய் அவர்கள் 2026 கட்சி நோக்கி நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து 2026 நோக்கி நாங்க எங்களோட கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிக்கும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் வந்து ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2024 தேர்தல் சொல்லி நான் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாதம் முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாதம் இருக்குமா, 6 months முன்னாடியே நான் வந்து 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். தற்சமயம் அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை படிக்கிறதுல இரட்டடிப்பு செய்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் சரியாக படிக்கிறதில்ல. நீங்கள் ஆஃபீஸ் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை. நான் பத்திரிகை நடத்தியிருந்தேன்னா, நான் சேனல் நடத்தியிருந்தேன், அந்த செய்தி டெய்லி வந்துடும். அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பித்து ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு ஒரு என்கிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்பயும் அதான் தொடரும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆலோசனை கூட்டம் வந்து முடிவு பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த தடவை எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கும். ஏன்னா 2026 தான் இலக்கு 6 மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை. ஆனால் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதையும் அவரை வந்து இன்னொரு 10 நாள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவு எடுத்து சொல்லும். திமுக தரப்பு எந்த தரப்பு வரலையே. திமுக தரப்புல வரல. திமுக தரப்புல வரல. திமுக தரப்புல வரல. பஸ் அதான் திமுக தரப்புல வரல. வேற சொல்லுங்க பஸ். கேளுங்க, வேற இருக்கா கேளுங்க. அவ்வளவு வேற என்ன இருக்கு? யார் மேல? நீங்க அதான் பத்திரிகை படிக்கிறது பாஸ். நான் வந்து எந்தெந்த புயல் வந்து நான் போயிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு. வந்தோட அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார். அதுக்கே நான் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கேன். தொடர்ந்து படப்பிடிப்பு. இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது. அதுக்கான இன்னைக்கும்
அது முடிவெடுத்து இன்னொரு 10 நாள்ல போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும். இப்பப்போ போடுங்க, சொன்னது போட்டுருங்க. இது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பப்போ நாங்க சொல்றோம். டெய்லி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்றோம்? நீங்க கேட்கறது வந்து 2 பேர் பேசிட்டு மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க. எங்களை வந்து கேட்கும் போது நான் சொல்லுவோம், நீங்க அதுக்காக சொல்லுங்க. அந்த மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுங்கன்னா கொடுத்துறோம், கண்டிப்பா கொடுத்துறோம். ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்கு, நான் நல்லபடியா பார்த்துட்டேன். மதவாதம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ராமர் கோயில் பத்தி அரசியல் பண்ற யார் பண்றா? யார் கேட்கறீங்க தெரியல. கேள்வி கேட்பார் யார் என்று தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ரெட்டையில காமிக்கிறீங்க. சரி, அதான ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார்? பிஜேபி அரசியல் பண்றாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க, அது அரசியல் பண்றாங்கன்னா அந்த தேர்தல் வரும்போது தானே தெரியும். வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு, படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர். வரவேற்று இருக்கிறேன் இல்லையா? நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்கு, இடைக்கால பட்ஜெட் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்றாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன் வந்து 14 lakh ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுகிறாங்க என்று என்னுடைய கருத்து. மற்றொரு கருத்து சொல்ல வந்திருக்கிற கருத்து சொல்வார்கள். நான் என்னுடைய கருத்து இதுதான். அது சூடு பிடிக்கிறது எப்ப தெரியும்? களத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களோட 1996ஆம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்க முதல் எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 40 நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்து நீங்க அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு. என்னுடைய உழைப்பு, சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன். என்னோட உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமா இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது. நீங்க பாப்பீங்க, ஒரு நாள் நான் வந்து எங்க போய் உட்காரணும் அங்க உட்காருவேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இல்ல, தமிழகத்துல எங்க வேணா போய் நெல்லுங்க தலைவரை வெற்றி பெற வைக்கலாம் தான் சொல்றாங்க. அதான் 15 நாள் காத்திருங்க சொல்கிறேன். அது நான் அனுப்புற சோதனை இல்லை, மத்திய அரசு செய்கின்ற சோதனை. அதை வந்து அவர் தான் சொல்லிட்டாரு, எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லி இருக்கிறார். ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே, மடியில கிணாண்டி வழியில் பயம் இல்லையா? அதனால அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அவங்க பார்த்துட்டு போவாங்க. அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவோம். அதுக்கு நான் என்ன கருத்து சொல்றேன்? அப்ப எங்க வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரேட் வந்துச்சு, போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டீங்களா கருத்து? சமத்துவ மக்கள் கட்சியினர் அதிகமா வந்து பிஜேபியுடன் தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்கிறதா நல்ல செய்தி. அது பார்ப்போம், பரிசீலனை பண்ணுவோம். நீங்க தான் கேட்டீங்க, ஆர்வமா கேளுங்க. எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர், ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன். ஆனா எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த விண்ணமும் கிடையாது. எல்லாருமே சமம்னு நினைக்கிறேன். நான் சமத்துவ கட்சியின் தலைவன். அதனால எல்லாரும் சமம் நினைக்கிறேன். வாய்ப்பு வந்து எப்படி இருக்கு அதை பற்றி தான். வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன். கட்சியில வந்து யார் நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒருவேளை நான் முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 5 தொகுதியை கொடுத்துட்டாங்க, நில்லுங்க இந்த கட்சியோட சேர்ந்து சொல்லிட்டாங்க, அப்ப நிச்சயமா எல்லாருக்கும் வாய்ப்பு தரதுக்கான முயற்சி கண்டிப்பா.